ஹே கைஸ், நான் தான் உங்கள் மாதிரி என்ன என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கிளவியோட நம்ம என்னது மேட்ச் பார்க்க போகிறோம். நம்ம புதுசாக வந்திருக்கனால இந்த கிராணி விளையாண்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் எல்லாம் பார்ப்போம். நம்ம இது ஓவரா பேசுது, அதனால நம்ம என்ன இப்போ என்னன்னு பார்த்துக்கோமா. உள்ளே போய் இருங்க. டிஃபிகல்ட்டி ஈஸி, நம்ம நார்மலுக்கு வச்சுக்கோம். ஆமாம், போனஸ் டேலாம் இருக்கா என்னன்னு எப்படின்னு தெரியல. இதில் பார்ப்போம் இருங்க. நான் பண்ணிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, என்னது கிட்ட ஒன்லி 5 days ஆல் நீட் இன் ஹவுஸ் பி குவட் சீஸ் எவ்ரி திங் இஸ் கிராணி இஸ் கிரேசி. என்ன கிராணி பைத்தியமா? ஐயப்பா, பைத்தியத்துக்கு தான் மாட்டிக்கிட்டு இருக்கேனா? ஹெல்ப் மீப்பா, ஹெல்ப் மீ. ஐய டே 1. சரி என்ன போவோம், எங்கிட்ட போவோம் கைஸ். இப்போ நீங்கள் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராணி ஓட்டிங்கில் பார்த்தனால ஓட்டிங் போட்டிருக்கேன், ஓட்டிங்கில் இந்த இது போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். ஆமாம், இது புக் இருக்குது, நம்ம என்ன படிக்கவா போகிறோம்? என்னென்னமோ எழுதியிருக்கு. we have only 5 days என்னமோ போட்டிருக்கு. கிளவி இங்கே ஐயோ வந்துருச்சு. ஏய் என்னடி இப்போயே வர? ஆமாம், இப்போயே வந்துக்கிட்டு இருக்க லூஸு பண்ணாடா. டே வயசான காலத்தை ஓட விடாடா. டே எருமாடு, நீ என்னன்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன்டி, போடி போல. ஆமாம் லூஸு லூஸு லூஸு. ஐயோ பொருள் சைஸாக எதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவும் ஒன்றுமே சிக்கலையே. ஒன்றே ஒன்று உருப்படியாக இங்கே என்னமோ இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், தரன்னு பார்த்துட்டு போயிடும். இங்கே எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. எங்கே அப்படியே கீழே ஓடிடுவோமா? விறுன்னு ஓடிடுவோம். இப்படியே இங்கே கீழே போய்ட்டு இந்த இங்கே இருக்குது பாருங்கள் இந்த காரு. இந்த கார் இதை பார்ப்போம். கார் இதில் எதுவுமே இல்லை. இங்கே இப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருவோம். வெறுப்பாகுது, யாரையும் காணோம். இந்த கிளவி பாட்டுக்கு எங்கிட்டா இந்த வந்துட போகிறான். இப்படியே சைலண்ட்டாக இருக்கும், யாரையும் காணோம். சரி ஓகே, அப்படியே வெறுன்னு மேலே போவோமா? ஏதோ கிளவி வர மாதிரியே சவுண்டும் கேட்குது, வராத மாதிரியும் இருக்குது. ஏய்யப்பா, எங்கே இருக்கானே தெரியல. வரேன்னு நினைக்கிறேன், எங்கிட்ட இருக்கா தெரியலையே. ஆளே காணோம். ஆளை காணோம். இது ஓப்பனாக இருக்குது. சரி, இதில் நல்லா டக்குன்னு போயிடும். இதுக்குள்ளே யாரையும் இப்படி வர முடியாதுல்ல, அதால் கிளவியால. ஆமாம், இப்படியே நம்ம இங்கிட்டு போவோம். இங்கிட்டு மேலே ஏறிடுவோம் கைஸ். போய் லைக் பண்ணிக்கோங்க கைஸ், கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம எத்தனை வீடியோஸ் போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் ரீச் பண்ண வச்சுருங்க. அடுத்து என்ன அடுத்தடுத்து போக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 100 ரீச் பண்ண வச்சிட்டிங்கன்னா லைவ் போட ஆரம்பிச்சிடுங்க கைஸ் ப்ளீஸ். இருங்க, இப்போ நம்ம என்னது கார்கி கிடச்சிருக்கு. இங்கே நம்ம என்னது கார்கி எடுத்துகிட்டு போய் கீழே போய் காரில் போடுவோம். இந்த கிளவி பாட்டுக்கு எங்கிட்டா இந்த வராமல் எனக்கு இவ தொல்லை பெருந்தொலையாக இருக்குது. இவளை போட்டு தள்ளணுன்னா அப்புறமேலே ஏதாவது யோசித்து போட்டு தள்ளுவோம். இந்தா இங்கே இந்த இந்த இதான். ஐயோ, இது வேறு ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, இது சவுண்டு வேறு கெட்டுச்சு. அந்த கீரை டொப்புன்னு அது ஒன்று விழுந்துருச்சு. ஆமாம், காரு பாட்டாக வேறு கலருது. எங்கே வரா அங்கிட்டு போறியா? ஐயோ பார்த்துட்டாலே. ஓ நீ இங்கே தான் இருக்கியா? வந்துட்டு ஓடுறா கைப்புள்ள ஓடுறா. தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது, கிளவி தொல்லை பெருந்தொல்லை. அங்கிட்டு மேலே போகிறான். நல்லா இப்படி போ. திரும்பி வாரா பாருங்க. ஏய், உனக்கு ஒரு நேரம் இல்லையா கிளவி? திரும்ப வார போகிறா. ஆமாம், வார போகிற வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கியே கிளவி. எங்கிட்ட இருக்காலாம் பார்த்துக்கோ. ஐயா கை தெரியுது, இங்கே தான் இருக்கா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைனா அடிச்சிருப்பா. விறுன்னு வந்து பின்னாடி திரும்பி வந்து இதே இப்படி வாமா மின்னலுங்கிற மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக வரான். அப்போ இதில் என்னது ஹார்டு எக்ஸ்ட்ரீமெல்லாம் இருக்குது. அப்போ இதில் எப்படி கிளவிக்கிட்ட அப்புறமா என்ன ஆகுது? இங்கே போய்ட்டு இது சைஸாக ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுவோம் முதல்ல. நம்மளுக்கு என்ன எல்லாம் விளாண்டு போடுவோம் கைஸ். நீங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹார்டு போட சொன்னீங்கன்னா போடுறேன். என்னன்னு பார்த்துக்கோங்க கைஸ். இருங்க, இப்போ இதை 3த்தையும் ஓப்பன் பண்ணிட்டு வச்சா திரும்பியும் க்ளோஸ் ஆகுது. ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. இந்த சவுண்டு கன்ஃபார்மாக கிளவி வருவாங்க. இன்ஜின் பாட்டு இருக்குது, இதை எடுத்துக்குவோம். இந்த சவுண்டு கன்ஃபார்மாக கிளவி வரணும். எங்கே ஆளை காணோம்? இந்த வந்துட்டா இல்லை. டே நீ உள்ளே
உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா வெளியில, வாடா வெளியே, வாடா அப்படியே நீ வெளியே. பார்க்க மட்டும் தான் நீ செய்ய முடியும். எங்கே முடிஞ்சா அடி பார்ப்போம், அடி அடி அடி, முடிஞ்சா அடி கஷ்டமா தான் பார்ப்போம். இருக்கு. உன் திறமைக்கு அடி. எங்க அடிடி கிளவி, வெளியே வந்தாண்டி அவனை அடி. பார்த்துக்கிறேன். எங்கே தைரியமாக நல்லாச்சு, நீ தான் அடி பார்ப்போம். அடிக்க முடியாதுல்ல, நான் யார் கேமர் ஜி. மணி அப்படியே போட்டு தள்ளிடுவேன். சரி, எங்கே இன்ஜின் பாட்டு எடுத்துகிட்டு அப்படியே சேஃப்டியாக ஓடுவோம். இவ வேற இங்கே திரும்பி நிற்கிறா. போடி இருடா, எனக்கு ஒரு காலம் வரும், அப்போ உன்னை வச்சு செஞ்சுக்கிறேன். கிட்டே போ. இருடி. ஆமாம், உங்களை நான் அப்புறம் வந்து நான் அடி பார்த்துக்கிறேன். வாங்க நான் போறேன். நான் சாவடிக்கிறேன் நான். ஆமாம், எங்கே இப்போ நம்ம கரெக்டாக இந்த வாட்டி சேஃப்டியாக போயிடுவோமா? எங்கே ஆத்தாடி ட்ராப்பை போட்டு போகிறோம். நல்ல வேலை அங்கிட்டு மேலே போகிறோன்னு நினச்சிக்கிட்டா, நம்ம கீழே போகிறோம். எப்படி நாங்கள்லாம் தெளிவு கிளவி, நான்லாம் தெளிவு இருங்கிட்டு இப்போ 2-3 தடக்கா போடுறேன். ஆனால் இது சவுண்டு கேட்க மாட்டேங்குது. எங்கே இப்படி போடுவோமா, இல்லை எழுந்திரிச்சு நின்று போட்டு பார்ப்போமா? அவள் பாட்டுக்கு வந்துட போகிறா. சவுண்டே கேட்க மாட்டேங்குது. சரி, தெரியலை என்ன, நம்ம அங்கிட்டு போவோம். வந்தால் பார்த்துக்கலாம், வந்தால் இதுதான் ஒரு டே தானே, பார்த்துக்கலாம். இன்ஜின் பாட்டை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வேறு என்னென்ன பண்ணணும்னு தெரியலையே. அந்த காருக்கு இதுக்குள்ளேயே இருக்கட்டும். இதில் இந்த இன்ஜின் பாட்டை தூக்கி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இதில் வந்து விரங்ச்சு தேவைப்படும். அந்த சிவப்பு கலரில் காமிக்க எல்லாத்தையும் விரங்ச்சை வச்சு டைட் பண்ணி விடணும். இங்கே பாட்டு எங்கிட்ட இருந்து வரப்போகிற அளவுக்கு கிளவி தெரியல. அங்கே ஆளே காணுமே, அங்கேயும் இல்லை, இங்கே இல்லை, இல்லை. ஆமாம், ஆளை காணும் கைஸ். சேஃப்டியாக இப்படியே போய் பார்ப்போம். என்ன கிரிக் சவுண்டு கேட்டுருச்சு. ஐயோ வருவாளே, டக்குன்னு என்ன இருக்குது பார்த்துக்கோ. ஐயோ வந்துட்டான், ஐயோ வாராளே. அப்போதுலேருந்து ஆட்டம் காமிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு. இருடா, அவனை வந்து வச்சு செய்கிறேன். தூக்கிட்டு ஓடிடுவோம். எங்கே அந்த கிளவியை காணோம். அப்படியே நீ அங்கிட்டு போடிமா, போடி கிளவி. இதில் என்ன, இதில் தான் விரைஞ்சிருக்கு. இது அப்புறமேல கூட பார்த்துக்கோ. ஐயோ, இவங்க பக்கத்தில் வந்துட்ட சவுண்டு கேட்குது. எங்கனையோ நல்லா சவுண்டு எங்கேயோ கேட்குது. தான் வந்துட்டா பாருங்க. என்னடா நீ பெரிய கிளவியாக இருக்கா. ஆமாம், ட்ராப்ல மாட்டிக்க மாட்டியா? எப்பாடி ட்ராப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கா. அதுலேருந்து எஸ் ஆயாச்சு, நல்ல வேலை. வெறும் ஓட வேண்டியதுதான். நீ ஓடனா அப்படியே இங்கே சைஸாக கீழே ஓடி வந்துடுவோம். இந்த இதில் ஒன்றத்துக்கு ஃபிட் பண்ணிட்டு அப்படியே உட்காரு. அப்பா, சே, இங்கே தானே வந்தான், மிஸ் ஆகிட்டானே. சரி, எப்படி இருந்தாலும் அடுத்து என்கிட்ட தான் வந்து அடி வாங்கணும். செத்துப்ப போகிற ஒரு இதுதான் இந்த நாய். அடி போய் தொலைஞ்சிட்டா. இங்கே நின்று கசகசன்னு கத்திக்கிட்டே இருந்து போயிட்டு தொலைஞ்சிட்டா. ஆமாம், தொல்லை ஓஞ்சுது. இவளை எப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக லாக் பண்ணுறது? இதாக லாக் பண்ணுற ட்ரிக்கு இருக்கா இந்த இதில்? இப்போ ஆனால் இதில் போட்டு சாவடிக்க தான் முடியும். இவளை அசைய முடியாத மாதிரி பண்ணி விடணும். என்ன பண்ணுறது? எனக்கு அந்த கார்க்கியை உள்ளே போட்டு முதல்ல இவளை கொள்ளு வந்தால் இதில் வச்சு கொள்ளலாம். நம்ம நிறையா பார்த்து சவுண்டு கேட்கலையே. எப்படி போடுவோம்? சவுண்டு கேட்டுருச்சு. டக்குன்னு எடு. அவள் பாட்டுக்கு வந்துடுவா. எங்கள் காருக்குள்ளே ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குற மாதிரி தான் இருந்தால் இதில் போய் உட்காந்துருவோம். வருவாளே. கீழே ஏதோ சவுண்ட் கேக்குது. ஒரு காமிக்கு. இங்கே தான் லைட்டாக தெரியும். அதை வச்சு பார்த்துக்குவோம். இந்தா வரால இங்க தான் சவுண்ட் கேக்குது. டக்குன்னு உள்ளே போட்டு அடைச்சிரு. உள்ளே போ. டோர் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்கா. அவ்வளோதான், ஐயோ, ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிட்டான். எப்படி முடிஞ்சு? என்ன சுகமாக இருக்கா? ஆமாம், டேய் லாஸ்மா போனவனே, இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டே. இருடா, உன்னை இப்படி தாண்டி பண்ணுவேன். உன்னை இப்படி தாண்டி வச்சு லாக் பண்ணுவேன். எப்படி சுகமாக இருக்கா? நல்லா சுகமாக இருக்கா. மாட்டடா. ஆமாம், இப்படியே நான் விடவே மாட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு தானா? சரி, ஒரு நிமிஷத்துக்கு எந்த தொல்லையும் இருக்காதுல்ல. இந்த கிளவி தொல்லை இருக்காது. என்ன நிம்மதியாக சுத்தான். எங்கே இருக்கா? எதையும் காணோம். இங்கிட்ட எதாவது இருக்கா பார்த்துக்குவோம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே இப்போ டெடி மட்டும் இருக்கா. டெடி என்னன்னு பார்த்துக்குவோமா? இந்த இது சைடு பட்டன் நமக்கு அந்த இருக்குது. டெடியை மட்டும் தூக்கிறோமா? தூக்கிடுவோம். ஐயோ, தூக்கோனே பக்குன்னு ஹார்ட் வேறு சவுண்டு கேட்குது. ஐயப்பா, முடியலை. தொல்லை இப்படி எரிக்குது. பக்குன்னு. அது உங்களுக்கு வீடியோவில் கேட்குமான்னு தெரியல. எனக்கு நல்லா இங்கே ஹெவியாக எனக்கு கேட்குது. இங்கே போடணுமா? அப்போ இங்கே ஹேமர் வேணும். ஹேமரை அந்த ரூமில் போட்டு வந்தேன். போய் எடுத்து வருவோம். இப்போ அந்த கிளை முழிச்சிருப்பா. என்னன்னு பார்த்துக்கோ.
எங்கே அந்த அங்கிட்டு போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா அந்த அங்கே கட்டைங்க இருக்க ரூம் தான். தான் இங்கே தான். இந்த கட்டையை இந்த சுத்தியல் எடுத்துகிட்டு மேலே போவோம். விறுன்னு மேலே ஏறிக்க வேண்டியதான். மேலே ஏறி நம்ம பாட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ குரங்கு சட்டையும் பண்ணுவோம். மேலே இங்கிட்ட வரா இந்த கிராஸ் ஆகிறோம். நல்ல வேலை கவனிக்கலை. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியல கைஸ், நான் பார்த்துட்டேன். அந்த சைடில் கிராஸ் ஆனோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கவனிக்கலை. எப்படி இதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஏய் அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி போவோம். இந்த மீட்டருக்கு வேறு மீட்டருக்கு எடுத்துக்குவோம். வேறு கிளவியை காணோம். வந்துட்டாலே ஐய சுற்றி வழி மாட்டினியா என்னை அடைச்சு வச்சல சாவுடா விளங்கிரும். இந்த கிளவியெல்லாம் கலாய்ச்சி அடிக்குதே. சுத்தம் அமோகம் ஆஷம் அருமை. இப்படிலாம் புலம்ப வேண்டியதாக இருக்குது ஒரு டே செத்ததுக்கு. இங்கே சைடில் இங்கே ஒரு புக்கு இருந்துச்சு பாருங்கள். அந்த புக்கை தூக்கிட்டு ஓடிடுறேன் இந்த வாட்டி. அந்த புக்கை தூக்கிட்டு போய் அந்த பெரிய கிளவி எடுத்து வரேன். அந்த பெரிய கிளவி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இங்கே புக்கு, இந்த புக்கை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். எங்கே அந்த கிளவியை காணோம். பெரிய கிளவி எடுக்கிறதுக்கு மாதிரி இந்த என்னது தாய் கிளவியை அடித்து அரட்டி விடுவோம். இந்த லிவர் எப்படியோ காமிக்கிருக்கா, அசதியாக காமிக்குது. நல்லதாக போச்சு. இது அப்படியே டக்குன்னு திரிய விட்டு இதில் புக்கை வச்சுடுவோம். இந்த கிளவி பாட்டுக்கு எங்கிட்ட இருந்து வந்துடாம ஐயோ வந்துட்டா. ஐயோப்போ ஜஸ்ட் மிஸ் சொல்லி வாயமில்ல வந்து தொலைகிறா. நான் ஓடுறேன். இந்த கிளவி வேறு என்ன நீ பிடிக்கிறக்கு விரட்டி வரா பாருங்க. ஆமாம் சனியம் பிடிச்சது. கிளவி வந்த கொன்றுவேன். இங்கிட்டு போய்கிட்டேன். ஆமாம் இங்கிட்டு போய் இங்கிட்டிருந்து எங்கிட்டு போவோம். மேலே ஏற வேண்டியதான். இந்த வாட்டி மேலே போய்ட்டு அந்த டெடி இருந்துச்சு பாருங்கள். டெடியை தூக்கி அங்கே ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும். அந்த தொட்டிலில் போட்டோன்னா ஆடும். என்ன இங்கேருந்து டெடி மிஸ் ஆகுது கைஸ். இங்கே தான் லாஸ்ட்டாக போட்டேன் டெடியை. ஆமாம் இங்கே தான் போட்டேன். எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இங்கேருந்து டெடி மிஸ் ஆகுது தெரியலையே. ஒருவேளை கிளவி எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இல்லை இருக்குமோ, எனக்கும் டவுட்டாக இருக்கே. என்னன்னு பார்ப்போம். இங்கிட்டு இது அப்படியே திறந்து விட்டு இங்கிட்டு என்ன இருக்குது, அந்த வீல் ஆஃப் கிராங்க் இருக்குது. கிளவி இங்கிட்டு கூப்பிட்டுக்குவோம். ஏன்னா நம்ம கீழே திடீர்னு குதிக்கும் போது அவள் பாட்டுக்கு வந்துட்டான். அப்படியே கீழே குதி. ஜஸ்ட்டு மிஸ். நல்லதாக போச்சு. அப்படியே விறுவிறுன்னு எஸ் ஆயிரும். இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. கிளவியை மட்டும் ஆளை காணோம். இந்த இதில் விரைஞ்சி மட்டும் இருக்குது. விரைஞ்ச சைஸாக திக்கும். ஆமாம் போச்சு. பக்குன்னு ஆக்கிட்டா. அம்மா ஒரு செகண்டில் பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ். ஆத்தாடி முடியலை. அம்மா என்ன அடி. அம்மாடி முடியலை கைஸ். தேர்டு டேவே வந்துருச்சு. பின்னாடி வந்து சைலண்ட்டாக அந்த அடிக்கிறா பாருங்க. சவுண்டும் கேட்கல கைஸ். இந்த ஆட்டு எங்கிட்ட இருக்காளோ. ஐயோ உஷாராக இருந்துக்கும். எங்கிட்ட இருக்கான்னு ஒன்றும் தெரியல. இங்கிட்டே இப்படியே சைலண்ட்டாக போவோம். இங்கிட்ட யாரையுமே காணோம். போச்சு. அம்மா பக்குன்னு திடீர்னு வந்து அடிக்கிறாளே. டே 4 ஐயோ இதுவும் அவ்வளோவா வேலையே பார்க்கல. டே 4 கன்ஃபார்மாக தோற்றுருவேணும். எனக்கும் தான் டவுட்டாக இருக்குது. தோற்றுருவேணும். முடியலை. அவன் வச்சு அழக வர்றாங்க. எனக்கு இப்போ எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு வழியே தெரியலை. எங்கிட்ட இந்த கக்கூஸ்குள்ளே போய் பார்ப்போம். கக்கூஸ்குள்ளே ஏதாவது இருக்கா. கக்கூஸ்குள்ளே பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. கண்ணங்கரையன் கருப்பு இந்த கிளவி எங்கிட்ட இருக்கான்னு தெரியல. சைலண்ட்டாக போவோம். கிளவி எங்கடி இருக்கா வந்துடாத. ஐயோ வாரா பாருங்க. சொல்லு வாயமில் வராந்தா. அடித்து போட்ட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது. சரி
என்னென்ன எப்படிலாம் அடிக்கிறா பாருங்க. இங்கனக்குள்ளே எதுவும் இல்லை, இது சும்மா இருக்குது. வேறு வேறு எங்கண்ணா எதுவும் இல்லை. இப்படியே அது கீழே எடுத்துகிட்டு போய் இந்த விரங்ச்சை வச்சு அந்த இன்ஜின் பாட்டை டைட் பண்ணி விட்டுருவோம். ஆமாம், இன்ஜின் பாட்டை வச்சு டைட் பண்ணி விட்ருவோம். 6 இருக்கா? 1 2 3 4 5 கரெக்டாக 5 6 அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இந்த கிளவியை தூக்கி உள்ளே வச்சு லாக் பண்ணுவோம். இப்போ இந்த கிளவி மாட்டினா இதை ஆஃபில் வச்சுக்கோ. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய் இதில் சவுண்டு கேட்கலையே, அந்த டேபிளில் போட்டால் சவுண்டு கேட்க மாட்டேங்குதா, கீழே போட்டாச்சு. இந்த வாட்டி உள்ளே போய் லாக் பண்ணிக்கோ. கிளவி வந்துரு டக்குனு வா டைம் ஆகுது. எங்கே வந்துடுவாள் நேரத்துக்கு. என்ன கீழே சவுண்டு கேட்குது? நாய் கீழே தான் இருக்கும், என்னன்னு தெரியலையே. சரி போய் என்னன்னு பார்ப்போம். இங்கே கீழே தான் இருக்கேன். வா இந்தா நீ சொன்ன பாரு, அந்த ரூமில் தான் நான் இருக்கேன், கீழே தான். போ நீ உனக்கு இது வச்ச பொறிடி உள்ளே கடை சாவு. ஆன் பண்ணு, அவ்வளோதான், முடிஞ்சு. ஐயே காட்டேரி பல்லு பல்ல பாருங்க, ஃபோக்கஸில் காட்டேரி பல்லு. ஐயப்பா விளங்காமல் போனது காட்டேரி பல்லு. ரத்தம் பிடிச்சி போய் கிடக்கு, ரத்த கரையோடு இருக்குது. எத்தனை பேர்த்த நறுக்கும் கடிச்சிருக்குமோ, கையை காலை கடிச்சு வச்சு வயிற்ற கடிச்சு வச்சு என்னென்ன பண்ணியிருக்குமோ எனக்கும் தெரியல. எப்பாடி இப்போ திரும்பி ஒரு நிமிஷத்துக்கு தொல்லை ஓஞ்சுது. ஆமாம், இப்போ என்ன பண்ண, இங்கே இருக்கான்னு திறந்து பார்த்துக்கோ. இங்கே எதுவும் இல்லை. நம்ம இங்கே எதுக்கு வந்தேன், இந்த பேர்டை பார்க்க வந்தேன். ஆனால் பேர்டில் எதுவும் உருப்படியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி போவோம். இங்கிட்டிருந்து நம்ம இப்போ இங்கனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், வேறு எங்கிட்டா போய் ஆகணும். இங்கே இருக்கு பாருங்கள் டெடி, அது திரும்பி வந்துடும் போல். ஒரு வேளை கீழே போட்டால் அந்த கிராணி நம்மளை அடித்தோடனே திரும்பி இங்கே வந்துடும் போல், முதல்ல ஸ்பானான இடத்துக்கே. ஏன்னா அப்படி தான் தோணுது. இங்கே இந்த கிளவி இந்த சாவியை போட்டு பேருக்கு அது ஒரு கிளவி தத்தி வர, அதை காமிக்கவே இல்லை. நான் இங்கே இதுக்கிட்ட ஓடுறதே பெரும்பாடாக இருக்குது. எங்கே இந்த வாட்டி உள்ளத்துக்கு போடும். ஆமாம், என்ன மறைஞ்சிருச்சு. வந்துருச்சு பாருங்கள். இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சிலண்ட்ரினா. ஐயா சாரி, சிலண்ட்ரினாவா? ஸ்லண்ட்ரினா. ஆமாம், சிலண்ட்ரினா தான். என்ன அங்கேயே பார்க்குறான்? அது ஏன்னா உன் அம்மாலாம் வரமாட்டா கிராணி. என்ன எதுவும் கொடுக்கல? கொடுத்துட்டு போறீங்கன்னா எதுவும் கொடுக்காம போயிட்டா. சொன்ன பேட்லாக்கி கொடுப்பாளே. இவளை வச்ச போட்டதுக்கு ஒன்றும் உருப்படியாக இல்லை. போ கீழே போய் பார்ப்பேன். கீழே அந்த கிளவி எங்கிட்டேருந்து வராளோ, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணோம். இந்த ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு போவோம். சவுண்டு மட்டும் கேட்குதே, இங்கே இருக்கா சவுண்டு மட்டும், ஆனால் கேட்குது நல்லா பக்கத்தில் தான். சரி தெரியல, சேஃப்டியாக போய்க்கும். நான் இங்கே எனக்குள்ளே இதை போட்டோம்னா கீழே ஒரு பெரிய பெருச்சாளி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த பெருச்சாளிக்கு இப்போ போட்டு வச்சுருவோம். ஐயந்தா வாரா பாருங்க. வாரா இல்லை, உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுக்குறாப்புல. இருங்க, டக்குன்னு இந்த ஜன்னல் பக்கம் குதிச்சிரும். ஏன்னா இந்த ஜன்னல் இருக்குது. ஆமாம், இந்த ஜன்னல் வழியாக குதிச்சோம்னா நம்மளுக்கு யூஸு. இங்கிட்ட அந்த கிளவி வருவா. சரி நம்ம டக்குன்னு அங்கிட்டு போயிடுவோம். வேறு ஏதாவது வழி மூலமா? பேர்ட் சீடு, காக்காக்கு சோறு வைக்க போகிறோம். சோறு. காக்காக்கு சோறு. இப்படியே போவோம். இங்கிட்டு போகிற போக்குள்ளே போய் இங்கே ஒரு பிளாங்க் இருக்கா. இங்கே ரிமோட்டு, இங்கே ஒரு பிளாங்க்கு. அப்படியே சைலண்ட்டாக இப்படி தட்டி விட்டு அங்கிட்டு அந்த வழியாக போய் ஒரு சந்துக்குள்ளேருந்து இன்னொரு சந்துக்குள்ளே போய் இன்னொரு சந்துலேருந்து காக்காக்கு சோறு வைக்க போகிறோம். காக்கா மட்டும் ஒழுங்காக கொடுக்கல. காக்காவை போட்டு தள்ளியே, எப்படி போட்டு தள்ள, அது கொத்துன்னு கொத்திரும். ஏன்னா நான் சும்மா ப்ராக்டிஸில் வந்தால் போய் பார்த்தேன், போட்டு கொத்துது கேஸ். அதுக்கிட்ட கந்தா இதில் இங்கே கட்டிங் பிளேயர் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சிவப்பு கலரில் ஒரு கீ இருந்துச்சு. அங்கே நான் இப்போ இந்த சிவப்புக்குள்ளே கீ எடுக்கிறதுக்கு கீழே கையை வச்சா டக்குன்னு கொத்துது.
ஆமாம், இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? மேலே யூஸ் பண்ணுவோம். மேலே அங்கே ஒரு இது ரூம் பார்த்தோம்னா அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பிளாங்க்கும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அப்போ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆமாம், எங்கே அந்த கிளவியை காணும்? கிளவியே கிளவி கிளவி கிளவியை காணோம். நல்லதாக போச்சு. ஆனால் வர மாதிரி சவுண்டு வந்துட்டான் நினச்சேன். வர மாதிரி சவுண்டு கேட்குதேன்னு சொல்லுனே கரெக்டாக பின்னாடி தான் வரான். சரி, இப்படி கட்டிங் பிளேயர் போட்டு வச்சுக்கோம். இந்த ஃபோட்டோ ஏதோ ஒன்று இருக்குல்ல இங்கே பக்கத்தில், அதை தூக்கி கீழே போட்டுருவோமா? கீழே போட்டோம்னா கூட கீழே போக வாய்ப்பு இருக்குது. எங்கே போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கீழே போகிறோம். நல்லது தான், போகிறோம். இந்த ஃபோட்டோவை தூக்கி இங்கே நல்லா கீழே போடும். அந்த சவுண்டு கேட்டு கூட அங்கே போவோம். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வெறும் இந்த பிளாங்கை தூக்கி இங்கே வைக்கணும். இங்கே சும்மா மட்டும் பேரக்கூடாது கைஸ். இங்கே பாருங்கள், புதக்கணும் விழுந்துடும். இந்த இருங்க, இங்கே கட்டையை வச்சுட்டேன்ல, இந்த கட்டையை வச்சதுக்கு மேலே இந்த கட்டிங் பிளேயர் வச்சு போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கட்டை உடையுதுங்கிற மட்டும். கரெக்டாக போகும். இதுவே தட்டி விட்டுருவோம். நான் அடுத்து அவள் வந்துடுவோம். இந்த விழுந்துருச்சுப்பா. நீ எப்படி வந்த லூசு? அம்மா, விஷம் பின்னாடி இருந்து அடிக்குது. ஆமாம், சை, இவ்வளோதான். இது லாஸ்ட் டே. இதுக்கு மேலே டே இல்லை. என்ன பண்ண? ஐயோ போச்சே. கன்ஃபார்மாக நான் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கம்மி. வேணா அடுத்த வீடியோவை வேணா போட்டு வேணா கிராணியை முடிச்சு காமிக்கிறேன். எங்கள் கிளவியவே காணோம். ஐயோ வந்துட்டாலே. கேட்டது தப்பாடி, இவ்வளோ வேகத்தில் வர. ஆத்தாடி, போடி போடி கிளவி. ஐயோ வாராளே என்னை ஒன்றும் செஞ்சிடாத கிளவி. ஐயோ வந்து கொல்ல வராளே. அங்கிட்டு போகிறான். அப்படியே போடி. ஐயோ திரும்பி வாராளே. என்னடி வார போகிற? நான் நிம்மதியாக மேலே போயிட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன்டி. உனக்கு தான் கடைசி நாளும் தெரியும். இருடி, உனக்கு பாலை ஊற்றுறேன். அங்கே உன் புருஷன் என்ன கிராண்ட்பா இருக்கானா? அவனை இங்கே பிடிக்க போகிறேன். போய் தொலை. ஆமாம், என்ன தான் இப்படி தொல்லை பண்ணுற? கீழே போ. கீழே அந்த வீல் கிராங்க் போட்டிருக்கேன். அந்த சவுண்டு கேட்டு கீழே போ. நான் கீழே தான் ஆகிக்கேன். போ. ஆமாம், இருடி, போயிட்டு திரும்பி உன்னை கொள்றேன். அப்பாடி, அப்படியே போ. ஆமாம், வந்துடாத. ஆமாம், திரும்ப வந்துடாத. இந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு சைஸாக உள்ளே போவோம். இங்கே யாரும் இல்லை. இங்கே இந்த சேஃப் இருக்குது, சேஃப் கீ இருக்குது. இந்த கேமரா வர காட்டி கொடுத்துருச்சு. ஐயோ, இந்த கிளவி வந்துடப்போகிறோம். ஐயோ வந்துட்டா. ஐயோ டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான். டே ஓப்பனை போடுறா. ஐயோ போச்சு. ஐயா வந்துட்டா. போச்சு மாட்டிக்கிட்டே. அவ்வளோதான், கதை கந்தல் முடிஞ்சு. சோழி முடிஞ்சு கைஸ். என்ன கிளவி காலு மட்டும் தெரியுது. என்ன ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாளா? அங்கே இருக்க சேஃப்கி. நான் சேஃப்கி எடுக்கணும். கிளவி தள்ளிக்கணும். போய் சேஃப்கி எடுத்துகிட்டு வரேன். என்ன சுற்றி என்ன யாரும் இல்லையே. நீ என்னடா பார்க்குற? கீழே பாரு, உனக்கு ஸ்பெஷலாக ஒரு டிராஃபிக் போச்சு. மூஞ்சில் அடிபட்டு கீழே தள்ளாடி. வேணாம். ஐயோ போச்சே, மூஞ்சியை தள்ளி விட்டு கொண்டுட்டா. போச்சு, சோழி முடிஞ்சு. கைஸ், என்னால் முடிக்க முடியல, கோச்சுக்காதீங்க. அடுத்த பாட்டில் கன்ஃபார்மாக முடிச்சிடலாம், அடுத்ததாக வீடியோ போடுறப்ப. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவாக பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். பை கைஸ், பை.